அந்த திருநங்கைகளுக்காக ஒரு வாரியத்தையும் நலவாரியத்தையும் அமைத்துக் கொடுத்தவர் தலைவர் கலைஞர். 2008 திருநங்கைகள் வாரியம் என்று ஒன்றை அமைத்துக் கொடுத்தார். அப்பொழுது நானும் அமைச்சரவையிலே இருந்தவர், இவர்களை அப்பொழுதே நான் சந்தித்தவர். அந்த உணர்வோடு இன்று இங்கே திருநங்கைகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே இது ஒரு பாராட்டத்தக்க நிகழ்ச்சியாகத்தான் நான் கருதுகிறேன். நான் சொன்ன பாருங்க, இடையாறு பொவ்வாகத்தில் நடந்தே போவோம், நானே போயிருக்கேங்க. அந்த பொவ்வாகம் திருவிழா அப்படின்னா அதெல்லாம் ஃபேமஸ். பொவ்வாகம் திருவிழான்னா இப்ப எல்லா கோயிலையும் எல்லா திருவிழா நடக்குது. ஆனா அப்பதான் நான் சொல்ற அந்த காலகட்டங்களில் இது போன்ற திருவிழாக்கள் நடப்பது கிடையாது. ஆனால் இன்றும் பொவ்வாகம் என்று சொன்னால் திருநங்கைகளுக்காக இருக்கிறது. முதல்ல திருநங்கைகள்னா எப்படி கஷ்டப்பட்டாங்க, படிக்க விட்டாங்க, படிப்பதற்கு கூட அவர்களுக்கு அனுமதி இல்லை. அப்படி இருந்தவர்கள் தான் இந்த திருநங்கைகள். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வழியில நின்று கையை கொண்டிருப்பார். ஆனால் இன்று அப்படி அல்ல. இன்று இங்கே இருக்கிற அதை வேலை அறிமுகப்படுத்துகிற பொழுது நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தேன். நான் ஒரு கல்லூரியிலே பேராசிரியராக முதலில் பணியாற்றினேன். இங்க வந்ததுக்கு முன்னால் பார்க்கும்போது கல்லூரியிலே பேராசிரியர், கல்லூரியிலே PhD பட்டம் வாங்கியவர். தமிழ்ல கேட்டாங்க, அம்மா வரும்போது என்ன பண்ணுவீங்கன்னா தமிழ்ல PhD செய்து கொண்டிருக்கிறார், PhD வாங்கி இருக்கிறார் என்று சொன்னால் படிப்பிலே எந்த அளவிற்கு ஆர்வம் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கே இருக்கிற எல்லாம் தங்களை அறிமுகப்படுத்துகிற பொழுது சொல்லிக் கொண்டார்கள், நான் கல்லூரியிலே பேராசிரியராக இருக்கிறேன் என்று ஒரு சகோதரி சொன்னார். மற்றொருவர் சொல்லுகிற பொழுது நான் பள்ளியிலே ஆசிரியராக இருக்கிறேன் என்று சொன்னார். வேறு ஒருவர் சொல்லுகிற பொழுது நான் ஆய்வு செய்கிறேன், ஆராய்ச்சி செய்கிறேன், PhD செய்கிறேன் என்று சொன்னார். ஒரு காலத்திலே இவர்களுக்கு படிப்பதற்கு கூட வாய்ப்பில்லாமல் இருந்த ஒரு சூழ்நிலை. ஆனால் இன்று கல்லூரிகளிலே இவர்களுக்கு இடம் ஒதுக்க வேண்டும் என்று சொல்லி இருப்பதுதான் கலைஞரும் நம்முடைய தலைமை அவர்கள். படிப்பதற்கு அதான் முதல் முக்கியம். பார்க்கும்போது எல்லாம் படித்தவங்க இருந்தாங்க, பணியாற்றுபவர்கள் இருந்தார்கள், சொந்த தொழிலை நடத்துபவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய வளர்ச்சி. அதுதான் திருநங்கைகளுக்காக அடையாள அட்டை வழங்கி அவர்கள் சுய உதவி குழுக்கள் அமைத்து வருமானம் ஈட்டும் வகையில் அவர்களுக்கு 50,000 வரை நிதி உதவி வழங்கப்பட்டு வருவதும் நம்முடைய கலைஞர் ஆட்சியில் தான். சுய உதவி, ஏன்னா என்னதான் நம்ம படிச்சுட்டு வந்தாலும் சொந்தமா தொழில் தொடங்குகிற ஒரு நிலைமை இருந்தால்தான் வளர்ச்சி அடைய முடியும். அதே மாதிரிதான் இலவச தையல் இயந்திரங்கள், இலவச வீட்டுமனை பட்டா, இலவச வீடுகள், உயர்கல்வி பயில உதவித்தொகை, அரசு கல்லூரிகளில் இடஒதுக்கீடு. இந்த எஜுகேஷன் மினிஸ்டர் இருக்கும்போது அண்ணா பல்கலைக்கழகத்தில் இவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொன்னபோது அந்த இடஒதுக்கீட்டையும் கலைஞர் அவர்கள் கொடுத்தார்கள். அந்த அரசு கல்லூரிகளில் இடஒதுக்கீடு, நகர பேருந்துகளில் கட்டணமில்லா பயணம் என ஏராளமான நலத்திட்டங்களை செய்து கொடுத்துள்ளது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. தலைவர் கலைஞர் அவர்கள் திருநங்கைகளுக்கு நலத்திட்டங்கள் வழங்க 2010-11 ஆண்டில் திருநங்கைகள் நல வாரியத்திற்கு அவர் 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தார். ஆக நிதியாக இருந்தாலும் அவர்கள் வளர வேண்டும் என்ற உணர்வாக இருந்தாலும் கலைஞர் அவர்களும் அவர் வழியே இன்று செயல்படுகிற தளபதியாக இருந்தாலும் அனைவருக்குமாக நல்லதை செய்து கொண்டிருப்பதுதான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம், பெரியார், அண்ணா, கலைஞர் வழியிலே நடைபெறுகிற இந்த ஆட்சி. அதே மாதிரிதான் முதலமைச்சர் தளபதி அவர்கள் மாநில திருநங்கை கொள்கை, திருநங்கைகள் கொள்கை என்று 2025 அறிவித்து அவர்களுக்காக பல்வேறு உதவிகளை, திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்திக் கொண்டிருப்பதுதான் நம்முடைய தளபதி அவர்கள். அதே மாதிரிதான் காவல்துறையில் ஹோம் கார்டு என்று சொல்லப்படுகிற அந்த பணி நியமனத்தையும் தளபதி அவர்கள் தான் கொண்டு வந்தார்கள், ஹோம் கார்டு. அதே போல இல்லங்கள் போல கைவிடப்பட்ட திருநங்கைகள், அந்த மாதிரி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இன்னொன்னு வெளியே சொன்ன காலமும் உண்டு. அவர்களுக்கு பாதுகாப்பாக தங்கும் இடம் அதையும் கொடுத்தது நம்முடைய தளபதி அவர்கள். அதற்காக மதுரையிலே, சென்னை மற்றும் மதுரையிலே 43.88 லட்சம் ரூபாய் செலவில் அவர்களுக்காக
அரண் இல்லங்கள் அமைக்கப்பட்டிருப்பதை யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள். நான் எல்லாம் வந்து எல்லாரையும் கேட்டேன், எங்க ஊர் எல்லாம் சென்னைன்னு பல பேர் சொன்னாங்க. காரணம், ஒரு காலத்தை அவர்கள் எல்லாம் எங்க நின்று இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவர்கள் எல்லாம் சென்னைக்கு சென்று கல்வி நிலையங்களிலேயும் பல்வேறு இடங்களிலேயும் அவர்கள் பணியாற்றுவதற்கு வாய்ப்பாக இருப்பதுதான் இந்த அரசு. அதே போல இந்த திருநங்கைகள் நலவாரியத்தை சீரமைத்து அதன் அலுவல் சாரா உறுப்பினர்களாக திருநங்கையிலேயே நியமித்தவர் தான் இன்றைய முதல்வர் தளபதி அவர்கள். இதுவரை நலவாரியத்தின் மூலமாக 9080 திருநங்கைகளுக்கு அடையாள அட்டைகள் ஐடென்டிட்டி கார்டு அதுவும் வழங்கப்பட்டிருக்கிறது. 617 திருநங்கைகளுக்கு சுய தொழில் தொடங்க மானியம். நான் முதல்ல சொன்ன பாருங்க, தொழில் தொடங்க 50,000 ரூபாய் கொடுத்து மானியமா கொடுக்குதுன்னு. அந்த மாதிரி 610 நான் முதல்ல சொன்ன மாதிரி பெரியார், அண்ணா, கலைஞர் சொன்ன இந்த நிகழ்வுகள் எல்லாம் திருநங்கைகளின் நலனிற்காக சேவை புரிந்து அவர்களுக்கு முன் மாதிரியாக திகழும் திருநங்கை ஒருவருக்கு 2021ஆம் ஆண்டில் அவர்களுக்கு முதல் தமிழ்நாடு அரசு திருநங்கைகள் தினமான ஏப்ரல் 15ஆம் தேதி இறந்த திருநங்கை விருதை ரூபாய் 1 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு 21/2021 கொடுத்தார். அதையும் செய்தவர் தளபதி அவர்கள் தான். ஆகவே இவர்கள் ஏதோ புறக்கணிக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல. எல்லோரும் நான் முன்பே சொன்னதை போல அவர்கள் நம்மோடு ஒருவர்கள், நம்மை போன்றவர்கள், மனிதர்கள். அந்த உணர்வோடு நாம் செயல்பட வேண்டும். அவர்களை புறக்கணிக்க கூடாது என்ற உணர்வோடு தான் இந்த நிகழ்வுகளை எல்லாம் இந்த திருநங்கைகள் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உண்மையிலேயே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருநங்கைகள் எப்பொழுதும் போல அவர்கள் இன்னும் படித்து முன்னேற வேண்டும். கல்வி நிலையங்களில் மட்டுமல்ல, சுயதொழில் நடத்துவதில் மட்டுமல்ல, எல்லா துறைகளிலும் அவர்கள் வளர வேண்டும். ஒரு காலத்துல நான் முன்பே சொன்னதை போல அவங்க எல்லாம் பாருங்கன்னா இந்த பேருந்து எல்லாம் நிற்கிற இடத்துல நின்றுட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனால் இன்றைக்கு மாறி அவர்களுடைய வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதுதான் திராவிட மாடல் ஆட்சி, அதுதான் பெரியார், அண்ணா, கலைஞர் செய்தது. அந்த வழியிலே இன்று நடைபெறுவோதுதான் தளபதி அவர்கள். இதையெல்லாம் நான் அரசியலுக்காக பேசவில்லை. நாம் அனைவரும் சமம், ஆல் ஆர் ஈக்குவல்ஸ் என்ற உணர்வு உருவாக வேண்டும். யாரையும் தாழ்ந்தவர்களாக நினைக்க கூடாது என்ற உணர்வோடு நாம் செயல்பட வேண்டும் என்பதுதான் திராவிட இயக்கத்தினுடைய நோக்கம், அதனுடைய கொள்கை. அந்த அடிப்படையிலே வந்திருக்கிற அனைத்து திருநங்கைகளுக்கும் என்னுடைய உளமார்ந்த வாழ்த்துதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ள நான் இங்கே கடமைப்பட்டிருக்கிறேன்.